பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று பார்க்கலாம். சங்கீதம் 62:8 எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அன்பான தெய்வச்சனமே, ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க இதயங்களை ஆண்டவருடைய சமூகத்துல வைங்க என்று ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். எந்த பிரச்சனைனா காணப்படட்டும், எக்காலத்திலும் நீ என்னிடத்துல வா என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்க அநேகரை நம்பி இருக்கலாம், உறவை நம்பி இருக்கலாம், உற்றோரை நம்பி இருக்கலாம், நிறைய அன்பு கொடுத்து உங்களை நேசித்தவங்களை நீங்க அதிகமா நம்பி உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருமே உங்களை கைவிடப்பட்ட சூழ்நிலையில ஏமாற்றமான ஒரு தனிமையான பாத்திரமா இந்த நேரத்துல நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். எக்காலத்திலும் என்னை நம்பு மகனே, மகளே, உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னை நான் பலப்படுத்தி உன்னை தாங்குவேன், உன் இருதயத்தை என்னிடத்துல நீ ஊற்றும் பொழுது உனக்கு நான் அடைக்கலமா இருப்பேன் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லக்கூடிய தேவ வார்த்தையாய் காணப்படுகிறது. அன்பான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா இந்த நேரத்துல மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. எக்காலத்திலும் மகனே என்னை நம்பு, உன் இதயத்துல இருக்கிற பாரங்களை என்னிடத்துல ஊற்று என்றாருங்க ஆண்டவரே. நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாருங்க. இந்த வாக்குத்தத்தை கெட்டியா பிடிச்சு கொள்ளுங்க. இனி நீங்க அழாதீங்க, துக்கப்படாதீங்க. எந்த மனுஷர்கிட்ட போய் நீங்க அழாதீங்க, எந்த மனுஷர்கிட்ட போய் உங்களுடைய துக்கங்களை நீங்க சொல்லாதீங்க. அவங்க எல்லாமே உங்களிடத்துல கேட்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவங்களுக்கு அநேக ப்ராப்ளங்கள் இருக்கும் இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, என்னிடத்துல ஓடி வரும் பொழுது மகனே, மகளே, உனக்கு நான் அடைக்கலம் கொடுப்பேன், உன்னை நான் பாதுகாத்து கொள்ளுவேன் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார். இனி நீங்க அழக்கூடாது. ஏசப்பா உங்களுடைய எல்லா ப்ராப்ளம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஏசப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல அடைக்கலமா இருக்கிறாருன்னு சொன்னார் இல்லையா? ஏன் அழுந்துட்டு இருக்கீங்க? சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மகனே, மகளே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாருங்க. சந்தோஷமா ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை